அப்படிம்பாங்க. அப்போ எல்லா கிரகத்துக்கும் பாருங்கள். இப்போ சூரியன் அப்படின்னா அதிகார கிரகம், ஆணவ கிரகம், அரசாங்க கிரகம், அரசியல் கிரகம். நான் சொல்லுவேன், ஒருத்தனுக்கு ஆணவம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஐயா ஒருத்தருக்கு ஆணவம் அதிகமாக இருக்குது, வாங்கனாச்சு வணக்கம்னா அப்படிம்பாங்க. பதிலுக்கு வணக்கம் கூட சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படியெல்லாம்? அப்படிம்பாங்க. புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஆணவம் அதிகாரம் அந்த புகழ் வந்த உடனே வந்துட்டால் அது நீங்கள் உங்கள் குடும்பத்தாள்களோ நீங்கள் பழகிறவங்களோ அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பீங்க? பணிவு அடக்கம் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கான கிரகம் யார் சார்? பணிவு அடக்கம்னா சனி பகவான் சார். அடக்கம்னா யார்? சனி பகவான். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எல்லா கிரகத்துக்குமே அந்த அந்த ஆப்போசிட் கிரகம் தான் நிவர்த்தி பண்ணுது. புரிஞ்சுங்களா ஐயா? இங்கே லாஜிக் அதுதான். எல்லா கிரகத்துக்குமே என்ன நிவர்த்தி பண்ணுது? ஆப்போசிட் கிரகம் தான். அப்போ அந்த கிரகத்துக்கு கிரகம் வச்சுருக்காங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இருந்தால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜெயிப்பாரா மாட்டாரா? இதைத்தான் நான் வீடியோவில் நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே வரேன்.